ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சித்தார்த் ஸ்மார்ட் 16. என்ன அந்த பாத்திரம் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா எறா பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து 1/2 கிலோ எறா எடுத்திருக்கேன். நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு பிரியாணி பேனில் நல்லா குழிக்கரண்டி அளவு 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் சூடாகிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். அது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க, வேணான்னா விட்டுடலாம், லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் சூடானதுக்கப்புறமா பிரியாணி மசாலாஸ் போடுவோம்ல, பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், முந்திரி, அந்த ஃப்ளவரு, அந்த பிரியாணி ஸ்பைசஸ் அதெல்லாம் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெயில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் வந்து இப்போது 2 கிளாஸ் 1/2 கிலோ எறாக்கு வந்துட்டு 2 கிளாஸ் நார்மல் கிளாஸ் அளவு காமிப்பேன் பாருங்கள். அந்த கிளாஸில் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு பெரிய சைஸில் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதனால நீட்டாக மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வரணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு பிரியாணி ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலேயே ரோஸ்ட் ஆக விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனியன் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ண விடுங்க. அப்படியே மிக்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கட்டும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே 1/2 கிலோக்கு தான். நீங்கள் வந்து அதுக்கு மேலே செய்கிறீங்கன்னா எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் மாற்றிக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அந்த ஸ்மெல் போனதுக்கப்புறம் பச்சை வாசனை ஒரு கைப்பிடி அளவு ஃபுல்லாக புதினா, கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி வேணுன்னா கூட சேர்த்துக்கோங்க. நான் வெறும் புதினா மட்டும்தான் சேர்த்தேன். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே வதங்க விட்டிங்கன்னா அந்த எண்ணெய் ஸ்மெல்லுக்கு, ஆனியன் ஸ்மெல்லுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா ஃப்ளேவருக்கு அப்பயே உங்களுக்கு பிரியாணி ஸ்மெல் வந்துட்டுருக்கும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நார்மல் சைஸ் சின்ன சைஸில் 2 தக்காளி தான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப தக்காளி சேர்த்தா புளிப்ஸ் ஃப்ளேவர் வந்துடும். 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஸோ தட் தக்காளி வந்து நல்லா ஈஸியாக ஸ்மாஷ் ஆகிடும். தக்காளியாக தெரியாது. நல்லா வதங்க விடுங்க. நல்லா இந்த மாதிரி தக்காளி நல்லா நசுங்கி இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம காரம் சேர்க்க போகிறோம். வெறும் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே நெக்ஸ்ட் தனியாத்தூள் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறமா கொஞ்சமாக பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட காரம் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் காரம் போதுன்றதுனால தான் கம்மியாக காரம் சேர்த்துட்டேன். வேணும்னா பச்சை மிளகா கூட கீரி போட்டுக்கலாம். அப்புறமா வந்து 2 ஸ்பூன் நார்மல் ஸ்பூன் அளவு 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா, அந்த டைமில் நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எறாவை எடுத்து சேர்த்துடலாம். எறாவை வந்து ஒரு 4 மினிட்ஸ் வெந்தால் போதும். எறா சூப்பராக எண்ணெயிலே மிக்ஸ் பண்ண விட்டுட்டிங்கன்னா நம்ம தண்ணியே ஊற்ற தேவையில்லை. எறாக்கு தானாக தண்ணி வந்துடும் பாருங்கள். இது நான் 2 மினிட்ஸ் கழித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. தானாக தண்ணி வந்துடும். அது ஒரு சைடு வெந்துகிட்டே இருக்கவே இந்த கிளாஸில் தான் நான் வந்து 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ எறாக்கு. அதே கிளாஸில் 1 கிளாஸ்க்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஸோ நான் 2 கிளாஸ்னால 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நானாக வந்து பாருங்கள் 1.5 ஊற்றுவேன். எனக்கு மெஷர்மெண்ட் மாறிடுமோன்னு பயம். அதனால் 1.5 தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ நல்லா எறா தண்ணி எல்லாம் பாயில் ஆகி வரும். இப்போது பாயில் ஆகிற டைமில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருந்துச்சு. காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக நான் காரம் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் விட்டுருங்க. இல்லாட்டி ஏதாவது ஆட் பண்ணணும், இந்த தண்ணி கொதிக்கிற டைம்லேயே செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி போட்டு வெந்ததுக்கப்புறம் உப்பு காரம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா போட முடியாது. ஸோ அதனால் தண்ணி கொதிக்கும் போதே செக் பண்ணிவிட்டு வேணுன்றதை ஆட் பண்ணிவிட்டு அரிசி சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹையில் வச்சு நல்லா அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் பாயில் பண்ண விடுங்க. பாயில் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டா அது வந்து சிம்லேயே வச்சு விட்டுட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். ஸோ ரைஸ் நல்லா வேகும். இது பாஸ்மதி ரைஸ் இல்லையா, நான் ரொம்ப ஊற போடலை, ஜஸ்ட் வாஷ் பண்ணி உங்களுக்கு காமிச்ச அளவு.
கொஞ்சம் தண்ணி ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போக்கும் அதே மாதிரி லைட்டாக எடுத்து மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுட்டு, கீழே நான் அடி பிடிக்குதோன்னு பயந்துட்டு தான் அப்பப்போ எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். எடுத்து லைட்டாக எடுத்து பார்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அகெயின் எடுத்து பார்த்தா சூப்பராகவே வந்துருந்துச்சு. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிருந்துச்சு. லைட்டாக தான் தண்ணி இருந்தது. பட் ஆனால் அரிசி வந்து 20% தான் வெந்திருக்கு. ஏன்னா 80% 80 வேணாம், ஒரு 70% வெந்தால் போதும். நமக்கு 90% வெந்தால் தான் வந்து கொஞ்சம் உதிரியாக இருக்கும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த மேலே நார்மல் லிட்டு வைக்காமல் ஒரு பிளேட்டு வச்சு அது மேலே வெயிட் வச்சுட்டா ஸோ டம் மாதிரி இருக்கும். நீங்கள் டம் வந்து யூஸ்வலாக போடுற மாதிரி போட்டுக்கோங்க. நான் இப்படி தான் டம் போடுவேன். அதே மாதிரி டம் போட்டுட்டு கரெக்டாக சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஸ்டவ்வை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு அப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உதிரியாக யம்மியான பிரியாணி, எறா பிரியாணி ரெடி. இது கூட ரைத்தா வச்சுட்டு இல்லை சிக்கன் கிரேவி வச்சு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.